ஒரு இல்லீகலான சேல்ஸ் நடந்திருக்குது. இல்லீகலான சேல்ஸ்னா அது மல்டிபிள் ரீசன் சொல்லலாம். லீகல் கேர் சர்டிபிகேட் இல்லாம சேல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு லிட்டிகேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, லிட்டிகேஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தெரியாம வாங்கிட்டா என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் லோன் கண்டிப்பா கிடைக்காது. உங்க பணம் போனதுதான். நீங்க கடைசி வரையும் பட்டா வாங்கவே முடியாது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு லேண்டை பார்த்துட்டோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உடனே டெம்ப்ட்ல போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், 1,00,000 அட்வான்ஸ் கட்டி புக் பண்ணிக்கிறேன், மீதியை நான் எப்படியாவது லோன் போட்டு கொடுத்துறேன். அதெல்லாம் தப்பு. ஃபர்ஸ்ட் டெம்ப்ட் ஆகாம ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட்ல லிட்டிகேஷன் இருக்குதா அப்படின்னு பாருங்க. உடனே நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நான் கார்னர் பிளாட் விட்டா கிடைக்காது, போனா வராது, இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. நீங்க ஒரு நாள் நீங்க ஹைகோர்ட் போயிட்டு நீங்க ஜஸ்ட் பாருங்க, எத்தனை பேர் இந்த லேண்ட் இஷ்யூஸ்க்காக நிக்கிறாங்கன்ட்டு. நமக்கே ரொம்ப பாவமா இருக்கு. எவ்வளோ வயசானவங்க நடக்க முடியாம அந்த லிஃப்ட்ல ஏறி நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க சிறுக சேர்த்து கடைசியில் தேவையில்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி, ஏன்னா ஒண்ணுதான், அறிவு இல்லை, அவ்வளோதான். காசு மட்டும் இருந்தது, அறிவு இல்லாமல் போச்சு. ஏன் இல்லாமல் போச்சு? தேடுறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட காசு இருக்குது, நான் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணிடுவேன், நான் ஏன் தேடணும், தேடி என்ன பண்ண போறேன்? அப்போ கடைசியில் கோர்ட் கேஸ்ல தான் நிற்க வேண்டியது வரும். 10 11 நீங்களும் இல்லாமல் இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம்.